நடிகர் சிவகார்த்திகேயனோட அக்கா சத்தமே இல்லாம படைச்சிருக்கக்கூடிய சாதனை. அமரன் பட வெற்றியின் மூலமா தமிழ் சினிமாவில உச்ச நடிகர்கள்ல ஒருத்தரா உயர்ந்திருக்காரு சிவகார்த்திகேயன். ரொம்பவே எளிமையான குடும்ப பின்னணியில இருந்து வந்து சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு போய் கொடி நாட்டினவரு. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவரும் கூட. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அக்கா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களோட பேரு கௌரி மனோஹரி. பிரசன்னா அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ராகவ், ஆதவ் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. கௌரி மனோகரி அரசு மருத்துவர். இந்த நிலையில அவங்களுக்கு இப்போ சமீபத்துல பிறந்தநாள் விழா வந்துச்சு. அத முன்னிட்டு சிவகார்த்திகேயன் வெளியிட்ட பதிவுல கௌரி மனோகரி செஞ்சிருக்கக்கூடிய சாதனைய பகிர்ந்திருக்காரு. அந்த பதிவுல சிவகார்த்திகேயன் என்னோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனான அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குழந்தை பெத்ததுக்கு பின்னாடி எம்பிபிஎஸ் படிச்சதுல இருந்து 38 வயசுல தங்க பதக்கத்தோட எம்டி பட்டம் பெற்றது வரைக்கும், இப்போ 42 வயசுல எஃப்ஆர்சிபிய அடைஞ்சது வரைக்கும் எல்லா தடைகளையும் தாண்டிட்டாங்க. அப்பா நிச்சயமா உங்கள நினைச்சு பெருமைப்படுவாரு. எப்பவுமே அக்காவோட பக்கம் நிக்கிறதுக்காக ரொம்ப நன்றி அத்தா அப்படின்னு நெகிழ்ந்திருக்காரு. எஃப்ஆர்சிபி அப்படிங்கிறது ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஃபெலோ. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கான முதுகலை தகுதி அப்புறம் மருத்துவ விருது. இது ஒரு மருத்துவரோட நிபுணத்துவம் அப்புறம் மருத்துவ தொழில அவங்களோட பங்களிப்புக்காக கொடுக்கப்படக்கூடிய அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்தை பெற்றவங்க இங்கிலாந்துல மருத்துவரா வேலை செய்ய முடியும். அப்படியான அங்கீகாரத்தை தான் சிவகார்த்திகேயனோட அக்கா கௌரி மனோகரி பெற்றிருக்காங்க. இத பாராட்டக்கூடிய விதமாவும் பிறந்தநாள் பரிசாவும் சிவகார்த்திகேயன் தன்னோட அக்காவுக்கு கார் ஒண்ண பரிசளிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கக்கூடியவங்களாம் கௌரி மனோகரி. இத அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. அதுக்கப்புறமா கடன் வாங்கி எம்பிபிஎஸ்ல சேர்த்து விட வீட்ல தயாரா இருந்தப்பவும் கூட அத மறுத்த கௌரி மனோகரி மெரிட்ல மெடிக்கல் சீட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தயாராயிருக்காங்க. சொன்னது மாதிரியே அடுத்த வருஷமே மெரிட்ல எம்பிபிஎஸ் படிப்புல சேரவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெத்ததுக்கு பின்னாடி இத செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி 38 வயசுல எம்டி படிப்ப தங்கப் பதக்கத்தோட முடிச்ச கௌரி மனோகரி இப்போ 42 வயசுல இங்கிலாந்துக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க.